கடந்த 4 மாசத்துல ஒரு செக்டார் பார்த்தீங்கன்னா 27% கிட்ட கரெக்ஷன்ஸ் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல நெகட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ரிலையன்ஸ் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் வந்து இந்த செக்டாரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்க்கும் இதில் வந்து ஹை வெயிட்டேஜ் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் வந்து ரூல் பண்ற செக்டாராட்டி இந்த செக்டார் இருக்கு. நெக்ஸ்ட் பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த செக்டார் இல்லாம யாருமே சர்வே பண்ண முடியாது. இயர் ஆன் இயர் வந்து இதோட growth வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. உதாரணத்துக்கு உங்க வீட்டு கரண்ட் பில்லே நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் உங்களோட யூனிட்ஸ் வந்து நீங்க அதிகமா கன்சியூம் பண்ணிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, ஏஐயோட growth வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஏஐக்கு பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டேட்டா சென்டரோட growthம் வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஓவரால் இந்தியாவோட பவர் கன்சூமேஷன்ல வந்து டேட்டா சென்டர் மட்டுமே 2% கிட்ட எடுத்துட்டு இருக்கு. இது வந்து ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா 15% வரைக்கும் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு